ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ப்ளஸ்ல ஓப்பன் ஆகும்னு சொல்லி. ஸோ அதேமாரி உங்களுக்கு பாருங்க, கரெக்டாக ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 23,438. கரண்ட் டே ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 23,473. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ளஸ்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 23,300 சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாம உங்களுக்கு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிட்டர்ன் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்து மார்க்கெட் வந்து ப்ளஸ்ல போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 23,500 இருந்து ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆஃப் சைடில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேண்டில்லே என்ட்ரி மார்க் வருது, பிரேக் அவுட் என்ட்ரி 9:15. பட் ஆனால் நம்ம ஓப்பனிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரியே கால்குலேஷன் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்திருக்கு. அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்துறப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்து 10:09க்கு வந்திருக்கு. அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துறப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10:12க்கே வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட். உங்களுக்கு அகைன் பாருங்களேன், உங்களுக்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு 10:17க்கு. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி மார்க் வந்து அடுத்த 3 or 4 கேண்டில்ஸ் நமக்கு ஹை பிரேக் பண்ணாம தான் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த என்ட்ரி பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 கேண்டில் தள்ளி 7வது கேண்டில் தான் வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகுது. அப்போ நம்ம இந்த மாதிரி என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? நமக்கு என்ட்ரி மார்க் வந்து அடுத்த 3 or 4 கேண்டில்ஸ் நமக்கு ஹை பிரேக் பண்ணா என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி போகும். உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்விங் கிரியேட் ஆகி ரொம்ப லாங்ல வந்து என்ட்ரி டிகர் ஆனிச்சுனாக்க உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்ல இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி நமக்கு சேம் அதே 11:06க்கு அந்த என்ட்ரி நமக்கு ஹை பிரேக் ஆகல. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே கால் ஆப்ஷன் சைடில் ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வேற எதுவும் என்ட்ரி வரல ஆஃப்டர்நூன் மேலே. அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் பாருங்க, கரெக்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:27க்கு வந்தது. ரெண்டாவது என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:02க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ரெண்டு என்ட்ரியுமே நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அது ரெண்டுமே நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி பாருங்க, புட் ஆப்ஷன்ல 10:34க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டில் ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 22 பாயிண்ட்ஸ் 22 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த என்ட்ரி எடுத்துப்போம் ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து நமக்கு ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது பாருங்களேன், கரெக்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டிலே 10:35க்கு என்ட்ரி மார்க் அகைன் வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தா உங்களுக்கு மினிமமாக தான் இருக்கு, 20 பாயிண்ட்ஸ்க்கு பிலோ தான் இருக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு. ஸோ உங்களுக்கு அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துறப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுக்கும் சிக்னல் டு சிக்னலில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, ரிட்டர்ன் அகைன் பிரேக் அவுட் என்ட்ரி 11:20க்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11:27க்கு வந்துருச்சு. அந்த இடத்துல வந்து நமக்கு மினிமம் லாஸ்ட்ல வந்து நம்ம வெளியே வந்திருப்போம். ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 11:32க்கு ரிட்டர்ன் பிரேக் அவுட் என்ட்ரி. அந்த என்ட்ரி ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸிட் மார்க் 12 மணிக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆயிருக்கும். இந்த என்ட்ரியுமே நமக்கு வந்து காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் புட் ஆப்ஷன் சைட்லேயே பாருங்க, நமக்கு கரெக்டாக 12:33க்கு ரிட்டர்ன் அகைன் என்ட்ரி வந்துருக்கு புட் சைடில் 1 மினிட்ல. ஸோ அந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துருப்போம். உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டில் லோவும் நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. உங்களுக்கு மார்க்கெட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரிவர்சலில் தான் இருக்கு, ஒன் சைட் மூமெண்டம்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைட் மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைடில். ஸோ நீங்கள் புட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் மேலே அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அங்கே வந்து மார்க்கெட் ஒன் சைட் ரேலியாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைடில்
இதில் வந்து பாருங்கள் கரெக்டாக நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே நமக்கு வந்து 11.5க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. இந்த கேண்டிலோட ரேஞ்சும் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹையும் நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. கரெக்டாக பாருங்கள் ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகவும் இல்லை. அதே மாதிரி கேண்டிலோட ரேஞ்சும் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த ரிவர்சல் என்ட்ரி வந்து பாருங்கள் கரெக்டாக 12.10க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துறப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுலையுமே நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லுமே ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாருங்க 10.35க்கு வந்திருக்கு. அந்த கேண்டில் ரேஞ்ச் அதிகமாக இருக்கனால நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க கரெக்டாக 11.55க்கு வந்திருக்கு ரிட்டர்ன் அகைன் ரிவர்சல் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரியுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதுவுமே நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகலை என்ட்ரி. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12.35க்கு வந்திருக்கு. அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.55க்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆயிருப்போம். அப்போ வந்து நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷனில் ப்ளஸில் ஓப்பன் ஆகி ஆஃப்டர் உங்களுக்கு வந்து க்ளோசிங்கில் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இறங்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும் போதுமே நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டமில் என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குமோ அவ்வளோக்கு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நமக்கு 5 days ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் இன்ஸ்டிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.